வேண்டாம்னு சொல்றீங்களா? ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? யாரும் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை எவ்வளவு ஹாப்பியா இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிறது கூட இப்ப நான் பேசி முடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்ப மனிதனோட ஆயுள் காலம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி 60, 65, 70 வரைக்கும் இருக்கலாம். நான் 80 வச்சுக்கோங்க, சரிங்களா? 80 வருஷம் ஒரு மனுஷன் ஆயுள் காலம் இந்த ஜெனரேஷன்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 வருஷமும் நம்ம வாழ்க்கை வாழணுமா? வாழ்க்கை வாழ்றது என்ன? நம்ம வாழ்க்கை நம்மளுக்காக வாழணும், ஹாப்பியா சந்தோஷமா. நம்ம என்ன ஓடினாலும் படிச்சாலும் எங்க வேலைக்கு போனாலும் எந்த பண்ணாலுமே எதுக்காக எல்லாமே பண்றோம்? நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்க்கைய. அப்போ 80 வருஷ வாழ்க்கையில நம்ம முழுமையா 80 வருஷத்தை வாழ்றோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 40 வருஷம் தூங்கியே கழிச்சிடும். கரெக்டா? பாதி தூங்கணும் இல்ல, இல்லை பகல் தூங்குறவங்களும் இருப்பீங்க, அப்படின்னு அப்புறம் சொல்லலாம். அது போக நைட் ஓவர் டைம் பண்ணி ஆய் செய்து அதிகப்படுத்த இருப்பீங்க. ஏன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுவோம். ஏவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா 40 80 வருஷத்துல 40 வருஷம் தூங்கியே கழிச்சிடும். அது போக மிச்சம் நம்ம கையில் இருக்கிறது 40 வருஷம் தான் முதல்ல கண்ணை விழிச்சு மனிதன் இருக்கிறோம். இந்த 40 வருஷத்துலையும் 40 வருஷமாவது முழுமையா வாழணுமா அப்படின்னா 40 வருஷம் முழுமையா வாழ போறது கிடையாது. அதுல என்ன பண்றோம்? பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் ரெகுலரா பண்ணுவோம். காலேஜ் வர்றது, அப்புறம் படிக்கிறது, ஸ்கூல் போனது, வேலைக்கு போறது, அப்புறம் இப்போ செமினார் உட்கார்றது, என்னமோ சொல்றாங்க, இப்படிதான் பார்ப்போங்க, சரி ஒரு ஹவர் கட்டுறது அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்கலாம். அல்லது ஏதாச்சும் புதுசாக சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்தவங்க இருக்கீங்களா? ஏதாவது புதுசாக எதாவது சொல்ல போறாங்களோ, உங்களுக்கு மோட்டிவேஷன் ஏதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கலாமோ? ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். இங்கிருந்து நீங்கள் வெளியில் போகும்பொழுது உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயமாவது இப்போ நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் ஏற்றுக்கணும், நம்மளும் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க போகுது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ அந்த மாதிரி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற விஷயங்கள் கையில் 40 வருஷம் தான் இருக்கு. அப்படி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்னு செய்யற விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கே 20 வருஷம் செலவாகும். மிச்சம் இருக்கிறது நம்ம கையில 15 வருஷம் தான். இந்த 15 வருஷத்துல மிச்சம் இருக்கிறது 20 வருஷம் இருக்கா? இந்த 20 வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம்னா குழந்தை பருவம்னு ஒன்று இருக்கு. அது போக வயசு ஒரு 60 வயசுக்கு மேல 80 வயசுக்கு அந்த டைம் வந்து உங்களுக்கு நியூட்ரல் ஸ்டேஜ் வச்சுக்கலாம். நியூட்ரல் இயர் வச்சுட்டாலும் கூட அதுக்கு ஒரு டைம் கழிச்சிருக்கும்ல, அதை கழிச்சிங்கன்னா அதுக்கே ஒரு 15 வருஷம் பக்கம் கழிச்சிடும். மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ வருஷம் இருக்கும்? வெறும் 5 வருஷம் தான் இருக்கும். நம்ம ஒன்றும் 2000 வருஷம் 3000 வருஷம் வாழ போகிறது இல்லை உலகத்துல. வெறும் 5 வருஷம் தான் நம்மளுக்காக வாழ போறோம். இந்த 5 வருஷம் தான், இந்த 5 வருஷத்துலையும் இப்போ உங்களுக்கு மெயினாக 5 வருஷம் எதையில கழிச்சிருக்கணும்? குழந்தை பருவத்தெல்லாம் ஸ்கூல் டைம்ல கழிச்சாச்சு, வயசான டைமும் கழிச்சாச்சு. இப்போ நம்மளே இருக்கிற ஸ்டேஜ் தான், நம்மளே இருக்கிற ஸ்டேஜ்குள்ள தான் 5 வருஷம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. சந்தோஷமான நம்ம வாழ்க்கை நம்மளுக்காக அனுபவிச்சு புதுசா உணர்வுகள், புது இடத்துக்கு போகிறது, புதுசாக சாப்பிட்றது, புதுசா மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறது எல்லாமே இந்த வயசுல மட்டும்தான். அப்படி வந்து இருக்கிறது வெறும் 5 வருஷம் மட்டும்தான். அந்த 5 வருஷத்துல நம்ம என்ன, அந்த 5 வருஷத்துலயும் இப்போ பாதி நம்மளுக்கு போயிடுச்சுங்கிறது உண்மை. அது தெரியுமில்ல? ஸ்கூல் டைம்ல இப்போ காலேஜ் வரைக்கும் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த 5 வருஷத்துலையும் பாதி நம்மளுக்கு